ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி 3 in 1 குருமா பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது சோம்புன்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்கேன். அதில் பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகா சேர்த்து நல்ல சுருளை வதக்கிக்கோங்க. அது கூட 2 நீட்ட வாக்கில் நறுக்கின பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2க்கு 4 தக்காளி கணக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு. அது கூட நான் 4 பெரிய சைஸ் தக்காளியை 4 நீட்ட வாக்கில் நறுக்கினதை அதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அது கூட மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. வேக விட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா மெசியாக வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அதுக்கு பதிலாக சிக்கன் தூளும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். போட்டு நல்லா சுருளை கிண்டிட்டு ஒரு கைப்பிடி அளவு உடச்ச கடலை, பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு ஆக்கிக்கோங்க. பவுட்ரு ஆக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஏன்னா கீழே அடியில் கட்டி கட்டியாக இருக்கும், அது நறுக்குன்னு கடிப்படும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் இதை ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் அந்த குழம்பு நல்லா திக்காகும் குருமா. இப்போ அது கூட நமக்கு தேவையான ஒரு 1.5 கிளாஸ் அளவு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா 3 in 1 குருமா ரெடி. இதே போல் இதில் கடலை மாவு சேர்த்தும் இதே டைப்பு குருமாவை செய்யலாம். இது இட்லி, தோசை, பூரி, இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.